குட் மார்னிங் மை டியர் போர்டுகுல் சில்ட்ரன்ஸ். வழக்கம் போல தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஆமாம், நான் சொல்வது போல் ஆங்கிலமோ மற்ற எந்த மொழியுமோ அறிவு அல்ல. இட்ஸ் ஜஸ்ட் அ பாத், வழி, பாதை, அவ்வளோதான். அறிவு என்பது அனுபவமும் கல்வியும் தான். ரைட்டா? அதே மாதிரி நிறைய படித்தவர்கள் பாமரை மக்களை படித்துவிட்டு ஏமாற்றுகிறார்களே என்றால் அவர்கள் மனிதர்கள் அல்ல. கல்வி காசுக்காக, எந்த ஒரு கலையும் காசுக்காக விற்கப்படக்கூடாது. ரைட். அதுக்கு அப்புறமா இன்னொரு விஷயம் நான் சொல்வேன். ஆமாம், ஒன்றே என்னது குலம், ஒருவனே தேவன். உலகில் உள்ள அனைவரும் நம் உடன்பிறப்புகள் தான். எல்லாமே ஒரு தாய் மக்கள் தான். ரைட்டா? ஜாதி சண்டை, மத சண்டை, மொழி சண்டை வேண்டவே வேண்டாம். எங்கே பார்த்தாலும் அதுக்கு தான் அடிச்சுக்கிறாங்க. தயவு செஞ்சு என் செல்ல பிள்ளைகள் அதை செய்யாதீர்கள். அப்படியே நம்ம கிளாஸுக்கு போகலாமா? ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கெட்டிங் ரெடி டு கோ. எங்கே? ஆஃபீஸ்க்கு. அப்படியே போகலாம். நான் வழக்கம் போல் தான் நான் இதை ஃபோட்டோ எடுத்து அங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் தமிழில் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சுக்க முடியும். தயவு செஞ்சு படிங்க சில்ட்ரன்ஸ். கல்வி ரொம்ப நல்ல விஷயம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்லி விட்டுறாதீங்க. நீங்கள் எல்லா பக்கமும் இங்கிலீஷ் தலையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ஜிபி சேட், அந்த சேட்டு, இந்த சேட்டு, ஏஐ, விக்கிபீடியா, கூகுள், நீங்கள் எந்த ஒரு விஷயம் வேணால் இம்மீடியட்டாக போய் நீங்கள் எடுத்துக்க முடியும். இன்றைக்கி உலகத்தில் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதே நேரத்தில் ஆபத்துகளும் வளர்ந்துருக்கு. ஜாக்கிரதையாக இருக்கணும். ரைட்டா? சரி, அப்படியே நம்ம போகலாம், கிளாஸ் உள்ளார போகலாம். இதில் ஒய்ஃபு, அப்புறம் ஒய்ஃபு, ஹஸ்பண்ட், பையன், 3 பேர் தான் இந்த இது ஆஃபீஸ் போகிற விஷயம். ஓகேவா? கெட்டிங் ரெடி டு கோ. ரைட்டா? ஆஃபீஸ் போக ரெடி, அந்த மாதிரி தான். ஓகேவா? ஒய்ஃபு கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க. ஆரண்ட் யூ கோயிங் டு ஆஃபீஸ் டுடே? ஆமாம். ஆர் யூ நாட் கோயிங் டு ஆஃபீஸ் டுடே? அந்த மாதிரி ஆரண்ட், அந்த மாதிரி. ஆமாம். ஆர் யூ நாட் கோயிங் டு ஆஃபீஸ் டுடே? ஆர் யூ நாட் கோயிங் டு ஆஃபீஸ் டுடே? நீங்கள் இன்று ஆஃபீஸ் போவது இல்லையா? யார் கேட்குறா? ஒய்ஃப் கேட்குறா. யார்கிட்ட? ஹஸ்பண்ட் கிட்ட. அஃப்கோர்ஸ் ஐம் what's the time? Of course I'm. ஆமாம், போகத்தான் போகிறேன். மணி என்ன? அந்த மாதிரி. Of course I'm. what's the time? அப்படி கேட்குறாரு. ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறார் மனைவி கிட்ட? Of course I am. what's the time? அப்படி கேட்குறாரு. போகத்தான் போகிறேன். மணி என்ன? அப்படி கேட்குறாரு. ஒய்ஃப் அதுக்கு get up, it's 7:30 அப்படி சொல்கிறாங்க. கெட் அப், எந்திரிங்க, எழுந்துருங்கள், மணி 7:30 ஆயிடுச்சு. ஓகேவா? ஒய்ஃபு என்ன சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் கிட்ட? கெட் அப், எந்திரிங்க. இட்ஸ் 7:30. என்னாச்சு? 7:30 இல்லைக்க, பாஸ்ட் அதிகம். 7:30 மணி ஆயிடுச்சு. போக நிறைய படிச்சுக்கலாம். ஓகேவா? மணி 7:30 அப்படி சொல்கிறாங்க. கெட் அப், இட்ஸ் 7:30 அப்படி சொல்கிறாங்க. எழுந்துருங்கள், மணி 7:30 அப்படி சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் அதுக்கு இஸ் இட் 7:30? ஒரு மாதிரி ஐயோ 7:30 மணி ஆயிடுச்சா? அந்த மாதிரி. 7:30 அந்த மாதிரி. அந்த 7:30 இல்லை. எந்த 7:30? ராத்திரி ஒரு 7:30 வரும். குடி சரி கடிக்கிற பாட்டு, அது இல்லை. அந்த 7:30 இல்லை. எப்பவுமே ராத்திரி கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுங்க. இரவு என்பது என்ன தெரியுமா? திருடர்கள் உலாவும் நேரம். திருட்டு பசங்க தான் ராத்திரியில் சுற்றின்னு இருப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி. எப்போவுமே சரி, காலையில் போயிட்டா ராத்திரி 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடணும். அது நல்ல பழக்க வழக்கங்கள். இட்ஸ் அ குட் ஆட்டிடியூட். ரைட்டா? தாத்தாலாம் அப்படி தான். ஓகே, கெட் அப், இட் இஸ் 7:30 அப்படின்னு யார் சொன்னாங்க? ஒய்ஃப் சொன்னாங்க. அப்போ ஹஸ்பண்ட் அலறாரு. இஸ் இட் 7:30? இஸ் இட் fast 7 அப்படின்றாரு. இட் இஸ் 7:30 அப்படி அலறாரு. 7:30 அப்படின்றாரு. அதுக்கு ஒய்ஃபு ஹரி அப், அதர்வைஸ் யூ வில் மிஸ் த பஸ் அப்படின்றாங்க. ஹரி அப், சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், ஹரி அப் சீக்கிரம் அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம். அப்போது அதர்வைஸ் இல்லாட்டினா அதர்வைஸ் யூ வில் மிஸ் த பஸ். ஆமாம், சீக்கிரம் கெட் ரெடி, குயிக்கா, ஃபாஸ்டா, அதர்வைஸ் you will miss the bus. Otherwise you will miss the bus அப்படின்றாங்க. சீக்கிரம்
இல்லையே பஸ் போய்விடும் அப்படி சொல்கிறாங்க. ஒய்ஃப் யார்கிட்ட சொல்கிறாங்க? ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ரைட் ஓகே ரைட். ஹூ இஸ் இன் த பாத்ரூம் அப்படி கேட்குறா. ரைட் ஓகே எந்திரிக்கிறார் ரைட் இப்போ. ரைட் ஹூ இஸ் இன் த பாத்ரூம் அப்படி கேட்குறா. ஹூ இஸ் இன் த பாத்ரூம் அப்படி கேட்குற. ரைட் ஹூ இஸ் இன் த பாத்ரூம் அப்படி கேட்குறா. ரைட் பாத்ரூமில் யார் இருக்கிறார்கள் அப்படி கேட்குறாரு. அதுக்கு ஒய்ஃப் சொல்கிறாங்க மதன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க? மதன் அப்படி சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் மறுபடியும் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்கிட்ட ஹரியப் மதன், ஹஸ்பண்ட்கிட்டையும் பையன்கிட்ட மாதிரி சொல்கிறார். ஹரியப் மதன் இட்ஸ் கெட்டிங் லேட் அப்படின்றாங்க. ஹரியப் மதன் ஐ எம் கெட்டிங் லேட். ஐ எம் கெட்டிங் லேட். ஒரு ஆமாம் யார்? மதன் சீக்கிரம் எனக்கு லேட் ஆகிறது அப்படின்றார். யார்? ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. யார்கிட்ட? பிள்ளைக்கு புரிகிற மாதிரியும் அண்டு ஒய்ஃபுக்கு புரிகிற மாதிரியும் ஹரியப் மதன் ஐ எம் கெட்டிங் லேட் அப்படின்றாரு. மதன் சீக்கிரம் எனக்கு லேட் ஆகிறது அப்படின்றாரு. ஒய்ஃப் அப்படி அதே நேரத்தில் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க? பை த டைம் மதன் as is bath you can brush your teeth அப்படின்றாங்க. ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க? பை த டைம் மதன் has his bath, அவன் மதன் குளிச்சுனே இருக்கான். மதன் குளிச்சுன்னு இருக்கும்போதே அது மாதிரி by the time மதன் has his bath, by the time மதன் has his bath you can brush your teeth அப்படின்றாங்க. you can brush your teeth. அவன் குளிச்சுனே இருக்கு, அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த டைம் உள்ளார நீங்கள் பல்லுவலுக்கு இல்லாமே அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒய்ஃப் சொல்கிறாங்க by the time மதன் has his bath you can brush your teeth, you can brush your teeth, you can brush your teeth. புரியுதுங்களா? by the time ஓகே நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு தடவைக்கு 100 தடவை சொல்லி பாருங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் விஷயம்லாம் நிறைய இருக்குது. அப்படியே போக போக நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஆமாம் அப்படியே கூட தாத்தா கூடவே பேசி பாருங்கள். ஈஸியாக வந்துடும். இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸி லாங்குவேஜ். கூச்சப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. அவள் தான் 4 பேர் காரி துப்பு வாழையா பெரிய பீட்டர் ஆகிட்டார் அப்படின்னு அவனை விடுங்க. அவன் ஒரு புறம்போக்கி வச்ச அது ஒரு ரோடுகிறாக்கி அவனை தள்ளி விடுங்க. அவன் நிழல் கூட அவன் மேலே படாமல் பார்த்துங்க. எந்த ஜென்மம் இல்லை 1000 ஜென்மானாலும் அது உருப்பிடாது. இங்கே ரோட்டில் பிச்சை தான் எடுத்துன்னு இருக்கோம். அதை பற்றி கேர் பண்ணக்கூடாது. கழுவி ஊற்றுறான்னா தடை ஊட்டிட்டு போயிட்டே இருக்கணும். நீ ஜெயிப்பதில் குறிக்கோளாக இரு. ஆமாம் விமர்சனங்களை ஒருபோதும் மதியாதே. உன் வாழ்வு உன் கையில். ஆமாம் உன்னுடைய ஆரோக்கியம், உன்னுடைய உயிர், உன்னுடைய உழைப்பு எல்லாமே உன் கையில். இன்னொருத்தவங்ககிட்ட இல்லை. நீ படித்தா உனக்கு நல்லது அவ்வளோதான். ஆமாம் அவன் வந்து ஏதாவது உன்னை கெடுக்கிறதுக்கு குட்டிச்சவர் ஆகிறதுக்கு இல்லை கூடவே இருந்து வயிற்றில் குத்துறதுக்கு முதுகில் குத்துறதுக்கு தான் அவன் தயாராக இருப்பான். அவனை நீ ஜஸ்ட் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். உன் நிழலை கூட நம்பாதே, உன் குடும்பத்தாரை கூட நம்பாதே, உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட நம்பாதே. உன்னை நம்பு, உன்னையே நீ அறிவாய். உன் திறமைகளை உணரு. உன் திறமைகளை வைத்து பிழைப்பதற்கு என்ன செய்ய முடியும் அப்படி பாரு. நாம் இறப்பதற்கு பிறந்திருக்கிறோம், வாழ்வதற்கு அல்ல. அந்த கொஞ்ச நாட்களாவது இன்பமாய் வாழ வேண்டாமா? அதற்கு கல்வி முக்கியம், அனுபவம் முக்கியம். நிறைய படித்தான் நிறைய சம்பாதிக்கலாம். அதுதானா? டோன்ட் வாண்ட் கார் பொங்கலோ ராக்கெட்டுலாம் வேணாம். சோறு போதும், கொஞ்சம் தூங்குறதுக்கு இடம் போதும், நல்ல ட்ரெஸ் போதும். ஓகே சில்ட்ரன்ஸ், அதுதான். ஸோ பை த டைம் மதன் ஹேஸ் ஹிஸ் பாத், அவன் குளிச்சுட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் நேரத்தில் யூ கேன் ப்ரஷ் யுவர் டீத், நீ பல்லு விளக்கலாமே அப்படி சொல்கிறாங்க மனைவி. ஓகே மதன் குளிப்பதற்குள் நீங்கள் பல் தேய்க்கலாமே. மதன் குளிப்பதற்குள் நீங்கள் பல் தேய்க்கலாமே அப்படி சொல்லுகிறா. யார் சொல்லுறா? மனைவி சொல்லுறா. ஓகேவா? அதுக்கு ஹஸ்பண்ட், ஓ எஸ் வேஸ் த ரூம் ரூம் பேஸ்ட். ஆமாம் டூத் பேஸ்ட் தப்பாக போட்டான் சில்ட்ரன்ஸ். ஆமாம் அந்த புஸ்தகங்களே இப்படி தான். ஓகே, இந்த புஸ்தகத்தில் இருக்கிறதும் அந்த புஸ்தகத்தில் இருக்கும். அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது தான் அப்படியே காப்பி அடிச்சு இதில் போட்டிருப்பான். இப்படி எல்லாமே. இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தீங்க, அதில் ஒரு நியூஸ் இருக்கும். அதே நியூஸ் தான் அன்றைய தினம் எவ்வளோ ஒரு 40 பேப்பர் இருக்குதுன்னு வச்சுக்கேன். இந்த 40 பேப்பர்லேயே அந்த ஒரு நியூஸ் தான் இருக்கும். அப்படி ஃபோன்லேயே சொல்லிவிடுவா, மச்சான் ஒரு நியூஸ் இருக்குது போட்டுக்கிறியே, குடும்பம் போட்டுக்கிறேன், ஒரே நியூஸ் தான் வரும். உலகத்தில் தமிழ்நாடு எடுத்துக்கினா கோடிக்கணக்கான, ஆமாம் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான குற்றங்கள் நடக்குது. பேப்பரில் பார்த்தா 4 தான் போடுவோம்.
பேப்பரில் நாள் தான் போடுவான். அந்த நாளையும் 40 பத்திரிக்கை இருக்குதுன்னா 40 பத்திரிக்கையும் விற்றுருவானுங்க. இப்போ என்ன சொல்லுவானுங்களா அந்த பேர் ரிப்போர்ட்டர்ஸ் வாண்ட்ஸ் டு பி வெரி 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 ஸ்ட்ரிக்ட் இன் எவ்ரிதிங். ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஆமாம், காற்று புக முடியாத காற்று இருக்கே, காற்று புக முடியாத இடங்களில் கூட ரிப்போர்ட்டர் புகுந்து உண்மைகளை உலகுக்கு சொல்ல வேண்டும். அவன் ரிப்போர்ட்டர். ஆமாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்களாம் ரிப்போர்ட்டர் இல்லை. ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்களாம் ரிப்போர்ட்டர் இல்லை. ஐ ஹேட் தட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ். ரைட், ஓகே, அது விடுங்க. கர்மா அவனுங்களை பற்றி பேச வேணாம் வரப்போகுது. ஓ எஸ், வேஸ் த பேஸ்ட் அப்படி கேட்குறாங்க. ஏஸ் ரூமன் போட்டிருக்கா, கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ரூமன் டைப் பண்ணியிருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போல இருக்குது. ஓ எஸ், வேஸ் த பேஸ்ட். அங்கே வந்து ஆமாம், டூத் பேஸ்ட் எங்கே தப்பாக போட்டிருக்குது, அது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆன் த வாஷ் பேஷின். பொதுவாக வாஷ் பேஷின் பக்கத்தில் தானே வைப்பாங்க, வைஃப் சொல்கிறாங்க. ஆன் த வாஷ் பேஷின் மேலே இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. மதன் வந்துட்டு என்ன பண்ணுறான், கம்மிங் அவுட் ஆஃப் த பாத்ரூம் யூ கேன் கோ நவ் பாப்பா அப்படி சொல்கிறான். யார்? மதன் வந்து வெளில வரான். இப்போ மதன் என்ன சொல்கிறான், கம்மிங் அவுட் ஆஃப் த பாத்ரூம் அப்படின்றான். அவனுக்கு கேட்டால, ஹரியாப்புன்னு கத்தின்னு இருந்தார்ல, அவன் எதுவுமே குரல் கொடுக்கல. இப்போ குரல் கொடுக்குறான். கம்மிங் அவுட் ஆஃப் த பாத்ரூம் யூ கேன் கோ நான் பாப்பா அப்படின்றான். ஆமாம், பாத்ரூமில் இருந்து நான் வெளியில் வந்துன்னு இருக்கிறேன். இப்போ நீங்கள் போங்க பாப்பா. பாப்பானா அப்பா. அதான், பாத்ரூமிலிருந்து வெளியே வந்து கொண்டே. ஆமாம், நீங்கள் போகலாம் அப்பான்றான். பாத்ரூமில் இருந்து வெளியே வந்து கொண்டே நீங்கள் போகலாம் அப்பா அப்படின்றான். யார்? மதன். யார்கிட்ட? அப்பா கிட்ட. ரைட்டா? ஸோ நல்லா பாருங்க, கம்மிங் அவுட் ஆஃப் த பாத்ரூம் you can go now papa அப்படி சொல்கிறான். யார் சொல்கிறான்? மதன் சொல்கிறான். யாருக்கு சொல்கிறான்? அப்பாவுக்கு சொல்கிறான். ஸோ அடுத்து ஃபாதர். மதன் சீக்கிரம் என் ஷூவை பாலிஷ். மதன் ஷைன் மை ஷூஸ் குயிக்லி. மதன் ஷைன் மை ஷூஸ் குயிக்லி. என் ஷூ கொஞ்சம் குயிக்காக பாலிஷ் போடு அப்படி சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறார்? மதன் கிட்ட சொல்கிறார். மதன் யார்? பையன், மகன். ஓகேவா? ஃபாதர் என்ன சொல்கிறாரு? மதன் கிட்ட என்ன சொல்கிறாரு? மதன் ஷைன் மை ஷூஸ் குயிக்லி. மதன் ஷைன் மை ஷூஸ் குயிக்லி அப்படி சொன்னார். யார் சொன்னார்? தந்தை. ஓகேவா? அப்போ மதன், பாப்பா ஒன் லேஸ் இஸ் டான் அப்படின்றான். பாப்பா ஒன் லேஸ்னு ஒரு லேஸ், ரெண்டு ஷூ இதுக்கு லேஸ் இருக்கும், அதுக்கும் லேஸும் இருக்குங்களா. ஒரு லேஸ் வந்து டான்னா அருந்து போயிடுச்சு போலகுது. பார்க்கலாம். அப்பா ஒரு பக்கம் லேஸ் அருந்து உள்ளது. அப்பா ஒரு பக்கம் லேஸ் அருந்து உள்ளது. ஷூ டைட் பண்ணுறோம்ல, லேஸ் இன்னும் லேஸ் தெரியும் தானே? ரொம்ப பேருக்கு தெரியல, நான் பார்த்தேன், செக் பண்ணேன். ஓகே, ஆமாம். பாப்பா ஒன் லேஸ் இஸ் டான். பாப்பா ஒன் லேஸ் இஸ் டான். TORN டான்னாக்கா அருந்து இருக்கிறது என்று பொருள். டான். பாப்பா ஒன் லேஸ் இஸ் டான். ஓகே, அந்த மாதிரி. அப்போது ஃபாதர், go quickly and get a lace from the nearby shop. டேய் போடா, போய் சீக்கிரமாக பக்கத்தில் ஏதாவது ஷூ கடை இருந்தால் அங்கே போய்ட்டு ஒரு லேஸ் ஒன்று வாங்கிட்டு வாடா. ஆல்ரெடி வச்சுக்க போக மாட்டாங்க. எங்களுக்கு 15 ஷூ இருக்குது. 15 ஷூ எப்பவும் பாலிஷ் பண்ணி வைப்பேன் நான். ஆமாம், நான் 15 ஷூஸ் வச்சுருக்கேன். 15 ஷூஸும் எப்போ டெய்லி அதை நான் பாலிஷ் பண்ணுவேன். அந்த லேஸ்லாம் கரெக்ட் பண்ணி வைப்பேன். எஸ், நான் வெளியில் போகிறது போகல, அது வேறு விஷயம். பட் மை ஷூஸ் வாண்ட்ஸ் டு பி ஆல்வேஸ் அப்படியே ஷைனிங்காக இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை. ஆமாம், நான் சம்டைம்ஸ் நான் ஷூஸ் எல்லாம் அந்த வாசலெல்லாம் விடுவாங்களா, அப்படிலாம் விட மாட்டேன். ஆமாம், ஐ ஜஸ்ட் கம் இன்சைட் மை பெட்ரூம். நான் அப்படியே வருவேன், அப்படியே ஷூவோடு கூட படுத்துப்பேன். ஆமாம், அது மூட நம்பிக்கை உள்ள முட்டா பசங்க. அவங்க வேறு, நான் வேறு. ஓகே, அவங்க வேறு, நான் வேறு. அதுக்காக நான் அவங்களை தப்பு சொல்ல. அவர்கள் இஷ்டம், அவர்கள் நம்பிக்கை அப்படி. என் நம்பிக்கை இப்படி.
உங்கள் நம்பிக்கை எப்படியோ எனக்கு தெரியாது. ஓகே, பட் நல்ல விஷயம் என்னவென்றால் இங்கே இந்த படிப்பு தான். ஓகே, கோ குயிக்லி அண்ட் கேர் அ லேஸ் ஃப்ரம் த நியர்பை ஷாப் அப்படின்றாரு. சீக்கிரமாக போயிட்டு என்னது கோ குயிக்லி அண்ட் கேர் அ லேஸ் ஃப்ரம் த நியரஸ்ட் ஷாப். உடனே போய் ஒரு லேஸ் பக்கத்து கடையில் இருந்து வாங்கி வா. உடனே குயிக்கப். ஸோ சீக்கிரமாக போ, போயிட்டு ஒரு லேஸ் ஒன்று வாங்கி வா. அப்போ பொண்ணு இல்லை, அப்போ ஷூஸ் எப்பவுமே கவரணும் இல்லை, ஷூஸ் வாண்ட்ஸ் டு பி ரைட்டினோ, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னா அப்பாவுக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, பையன்கிட்ட மதன் கிட்ட சொல்கிறாரு, கோ குயிக்லி அண்ட் கேட் அ லேஸ் ஃப்ரம் த நியர் பை த ஷாப் அப்படி சொல்கிறாரு. உடனே பையன் போகிற மாதிரி இந்த சீன் இதோட முடிஞ்சிடுது. ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், தாத்தா வந்து உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்க, தாத்தாவுடைய சொந்த கருத்து. ஒருத்தனுடைய ஆட்டிடியூட் என்பது வந்து அவன் முகத்திலேயோ அவன் அணியும் ஆடையிலேயோ அல்ல, அவன் மனதில் இருக்கிறது. அவன் மனசு அழகு மனசு. ஆமாம், முகத்தில் அல்ல. ஆமாம், அழகு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஆபத்து அதிகம் இருக்கும். அழகு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஆபத்து அதிகமாக இருக்கும். ஆபத்து வேணுமா, அன்பு வேணுமா, கருணை வேணுமா, கல்வி வேணுமா, ஒழுக்கம் வேணுமா? ஒழுக்கம் எப்படி அது சொல்லுவாங்க. உங்கள் வீட்டு சமையல் கட்டு இருக்குதுல்ல, உங்கள் வீட்டு சமையல் கட்டு அந்த டைனிங் டேபிள் இருக்குதுல்ல, அதை பார்த்தா உங்கள் குடும்பத்தையே சொல்லிடலான்னு சொல்லுவாங்க. எஸ், அந்த அவங்க ஒருத்தவங்க சாப்பிட்ற சமையலார அவங்க சாப்பிட்ற அந்த இது சின்ன கதை சொல்கிறேன், சின்னோடு கதை, குட்டி கதை. திருவள்ளுவர் இருக்கிறார்ல, அவர் வழக்கமாக எப்போவுமே சாப்பிடும்போது அவங்க அந்த காலத்தில் எப்படி அவர் சட்டையே போடாத தானே இருப்பார். ஸோ அப்போ அவர் சாப்பிட்றதுக்கு முன்னால் பிளேட்டோ தட்டோ வாழை இலை ஏதோ ஒன்று நம்ம நப்பி பார்த்தோம்னா, நான் அவர் கூட ஹாய் மிஸ்டர் திருவள்ளுவர், யூ கம் வில் கோ டு மூவி, கமான் வில் ஜாயின், வில் மேக் டான்ஸ் தான். நான் அவரு நான் டான்ஸ் ஆடின்னு இருந்தேன். சும்மா படித்து தான் கேட்டது தான், அதில் பாதி பொய் பாதி மெய், அதை பற்றி நம்ம கேட்க வேணாம். பட் அந்த கருத்து எனக்கு பிடிச்சிருந்தது. அது என்னன்னா, அவர் சாப்பிடும் பொழுது வாசுகியில் அவங்க மனைவி அவங்க வந்து ஒரு கொட்டாங்குச்சின்னா தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி நம்ம ஒருத்தர் டி ராஜேந்திரா அவர் பேர். சரி, அவர் ஸ்டைலாக அவர் பண்ணிட்டு போட்டோம். இல்லை, அது அந்த மாதிரி ஒரு அது கொட்டாங்குச்சி, அது ஞாபகத்துக்கு வரணுன்றதுக்காக தான் இவரை ஃப்ரேம் உள்ள தூக்கின்னு வந்தேன். ஸோ அந்த கொட்டாங்குச்சியில் வழக்கமாக தண்ணி வைக்க சொல்லுவாங்க. நம்மளுக்கு அப்போ கொட்டாங்குச்சி அடியில் ஓட்டை இருக்குமே, கொட்டாங்குச்சி ஓட்டை இல்லாத பகுதி வெட்டினாக்க அந்த அளவு வாட்டர், சரி ஓட்டை இல்லாத பகுதியில் வாட்டர் வளர்க்குறது வழக்கமாக. அப்போ கிளாஸ் இல்லை, இருந்திருக்கலாம், ஆனால் இவங்ககிட்ட இல்லை, எப்படியோ போங்க. ஸோ அந்த கொட்டாங்குச்சியில் வழக்கமாக வாட்டர் வாசுகி சாப்பிட்றதுக்கு முன்னால், அந்த பிளேட்டுக்கு முன்னாலே இலைக்கு முன்னாலே ஏதோ ஒன்றும் இல்லை, வெறும் தரையில் கூட சாப்பிட்றாருன்னு வச்சுப்போமே, யாருக்கு தெரியும்? நம்ம நீ பார்த்தியா? நான் பார்த்துனேன் இல்லை. ஸோ அந்த கொட்டாங்குச்சியில் வாட்டர் வைக்க சொல்லுவாராம். அப்புறம் பல்லு குத்துற குச்சி மாதிரி ஒரு குச்சி, இப்போல்லாம் இந்த ஓடமெல்லாம் சாப்பிட்றாங்கள, ஓடமெலன் பைனாப்பிள் அதெல்லாம் கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு ஒரு குச்சி மாதிரி ஒன்று கொடுப்பான். அது மேலே என்னமோ மிளகாத்தூள்லாம் போடுவாங்க பாரு. அந்த குச்சி தான் ஒரு ஸ்டிக் சின்னதாக இருக்கும், பல்லு குத்துற குச்சி மாதிரி. இந்த டூத்து ஸ்டிக்கினோ அந்த மாதிரி இருக்கும், அது கூதி அப்படி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கொட்டாங்குச்சியில் வாட்டர் ஒரு குச்சி அங்கே வந்து வழக்கமாக வைக்க சொல்லுவாராம். அதே மாதிரி தான் அதுவும் வச்சுக்கிட்டு வந்து தான் எவ்வளோ ஆண்டுகள், பல ஆண்டுகள், சரியாக எனக்கு தெரியாது, பல ஆண்டுகள் அப்படியே வந்து வைக்குமா. ஒரு காலகட்டத்தில் வயதாயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்போது வாசுகி அவர்கிட்ட கேட்குது ஒரு நாள், மிக பல ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் வாசுகி திருவள்ளுவர்கிட்ட கேட்குது, ஏங்க இந்த கொட்டாங்குச்சியில் தண்ணி வைக்க சொல்கிறீங்க, ஒரு குச்சி ஒன்று சின்ன குச்சி பல்லு குத்துற குச்சி மாதிரி ஒன்று வைக்க சொல்கிறீங்களே, ஏங்க அப்படி சொல்லி கேட்சோம். அப்போ வள்ளுவர் வந்து பெஜாராயிட்டாராம். படித்தது தாங்க, நம்ம பார்த்தது கிடையாது, படித்தது தான். அப்போது பெஜாராயிட்டாராம். அப்போ அவருக்கு புரிந்ததா வாசுகிக்கு ஏதோ நடக்க போகிறது. சி த மைண்ட் மேன். ஆமாம், ஷோவிங் சம்திங் இவ்வளோ ஆண்டுகள் கேட்காத ஒரு வாசுகி திடீரென்று அப்படி கேட்கிறாளே என்றால்
வாசுகிக்கு ஏதோ நடக்க போகுது. அந்த மாதிரி தான் நடந்தது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு அவர் வந்து விளக்கம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, வாசுகி இதோ இந்த சோறு இருக்குல்ல, இந்த பரு, இந்த இது கீழே விழுந்துச்சுன்னா அந்த குச்சி இருக்குதுல்ல, ஸ்டிக்கு, அதை அந்த ஒரு பரு சோறு இருக்குதுல்ல, அதை குத்தி அதை அப்படியே எடுத்து அப்படியே அந்த கொடாங்குச்சி இருக்குதுல்ல, கொட்டாங்குச்சி, அது தண்ணி இருக்குதுல்ல, அதை போட்டு அப்படி க்ளீன் பண்ணிட்டு அப்படி சாப்பிட்றதுக்கு தான் வாசுகி அப்படி சொன்னாராம். அப்போது எத்தனை ஆண்டுகள் வாசுகி திருவள்ளுவர் கூட வாழ்ந்திருக்கா. ஆனால் கேட்கவே இல்லை பாருங்கள். அவள் தான் மனைவி, அவதாங்க மனைவி. இது எதுக்கு, இது என்னத்துக்கு, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க, கேட்கவே இல்லை. இதை விட மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்னென்னா, திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகள் சாப்பிட்டார். ஒரே ஒரு பரு கூட கீழே விழலைங்க. கீழே விழுந்திருந்தால் வாசுகி தெரிஞ்சிருக்குமே, ஓஹோ இதுக்கு தான் அவர் தண்ணியை அந்த குச்சியும் வைக்க சொன்னாரோ, அப்படி தெரிஞ்சிருக்கும் தானே. தெரியலை, அதுக்கு அவர் வாய்ப்பே கொடுக்கல. ஸோ நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி ரொம்ப பேர் சாப்பிட்டு ஹோட்டலில் எல்லாம் பார்த்தா இவ்வளோதான் தூண்டுறான், இவ்வளோதாங்க தூண்டுறான், 500 ரூபா இவ்வளோ தூண்டுறான், மீதி அப்படியே போட்டு போகிறான். மை காட், பாவம் அதிகரித்து போய்விட்டது. பசித்தவர் ஒரு பக்கம் ரோட்டில் அழுதுட்டு கிடக்கான், கொழுத்து ஏமாற்றி அடித்து வாயில் போடுற அயோக்கிய பசங்க ஒரு பக்கம் சோத்தை பாழ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவாங்க வளர்ச்சி? இதுவா வளர்ச்சி? இதுவா எழுச்சி? எழுச்சி என்பது என்ன தெரியுமா? ஒரு விதை, அந்த விதை வளருது, அது அப்படியே எழுச்சி ஆகி அப்படியே மலருது. பார்த்தீங்களா, வளருது பார்த்தீங்களா, அதான் வளர்ச்சிங்க. விவசாயமும் இல்லை, எதுவும் இங்கே வளர்ச்சியும் இல்லை, எழுச்சியும் இல்லை, வெறும் அழிவுகள் தான் இருக்கிறது. ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்துக்கு திருவள்ளுவர் கதையை ஒன்று சொன்னேன். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நீங்கள் சாப்பாட்டை பேஸ் பண்ணாதீங்க. அறிவு தான் முக்கியம், சாப்பாடு முக்கியம் இல்லை. அதுக்காக இவ்வளோ தான் போதும்னா இவ்வளோ மட்டும் கேளுங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஹோட்டல்லாம் போய் சாப்பிடாதீங்க. ஹோட்டல்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஹோட்டல் ஃபுட், ஜங்க் ஃபுட்டு எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். உனக்கு தேவையான சாப்பாடை அதை நீயே வந்து தயாரித்துக்கொள். உன் வீட்டில் ஒரு வாழை மரத்தை வை, ஒரு தென்னை மரத்தை வை, ஒரு மாமரத்தை வை, இப்படி அதில் நீ தயாரித்து நீயே சாப்பிடு. அப்போ நீ கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. நீ போய் வாழைப்பழம் வாங்குவ, அப்புறம் மாம்பழம் வாங்குவ, அப்புறம் வாட்டர் வாங்குவ, அதை வாங்குவ, இதை வாங்குவ, டாக்ஸ் போகும், டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். எதையும் எவரிடமும் இருந்து வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கொள்கைக்கு வா வீட்டிலேயே உனக்கு உண்டான உணவு, உனக்கு உண்டான துணியை நீயே தைக்க முடியும், நீயே தயாரிக்க முடியும், நீயே சாப்பிட முடியும். ஆட்டோமேட்டிக்காக வரி என்கின்ற ஒரு விஷயம் அழிந்து விடும். ஓகே, எனவே மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், மீண்டும் தாத்தா இன்னொரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நாளைக்கு. ஓகே, பி ஸ்ட்ராங், டேக் கேர், ஸ்டே பிளஸ்ட், பை பாய், பை பாய். விஷ் யூ த பெஸ்ட். ஓகே, குட் லக். Bye bye. Bye bye. Bye bye. Thank you.